பேஷண்ட் அனுப்புங்க உள்ள. வணக்கம் வணக்கம். உட்காருமா உட்காருமா, அவசரப்படாது அவசரப்படாது. நல்லா இருக்குங்க. நல்லா நல்லா வாய் தரங்க. நாக்க ரெண்டுங்க. கொஞ்சம் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. சரி. அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சொல்லுமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? போச்சு. சரிம்மா ஓகே. சொல்லுமா. நானே தான் வருவேன், ஆனா வேற வேற பேஷண்ட் மனசுல வச்சுங்க. சொல்லுமா சொல்லுமா. நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர், எனக்கு கொஞ்ச நாளாவே தூரத்துல இருக்கிறது எதுவுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். அப்படியா? செக் பண்ணிட்டா போகுது. வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க. பாருங்க அதை பாருங்க. வேற ஒரு தெரியாது அங்க தெரியாது பாருங்க. தெரியுதா பாருங்க? நல்லா தெரியுது டாக்டர். என்ன டாக்டர் இது விடமா தெரியாது? அது சூரியன் டாக்டர். இவ்வளவு தூரத்துல இருக்கிறதே தெரியுது, இன்னும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும்னு ஆசைப்படுறீங்க? போமா எல்லாரும் பிரச்சனை. நெக்ஸ்ட் பேஷண்ட் எடுத்தாங்க. டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். சொல்லுமா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க டாக்டர், எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது உங்ககிட்ட இருக்கு. சொல்லிட்டா போச்சு, என்ன வேணும் சொல்லுங்க. டாக்டர், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், நல்லது, கை நிறைய சம்பாதிக்கிறேன். சந்தோஷம். இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தொல்லை பண்றாங்க டாக்டர். நீங்க சொல்லுங்க, ஒரு கல்யாணம் அவசியமா, கணவர் எனக்கு அவசியமா? நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, சொந்த காலில் நிற்கிறீங்க. ஆமா டாக்டர். நீங்க ஒரு சாதனை பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல. நீங்க செய்யற வேலையில ஒரு தவறு ஏற்பட்டு அதனால ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பழியை நீங்க ஏத்துப்பீங்களா? அதே எப்படி டாக்டர், நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு தான் கணவர் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. டாக்டர் கேளு. டாக்டர், எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு டாக்டர். உட்காருமா என்னமா சொல்லுமா. டாக்டர், எனக்கு தலையை சுற்றுது, ஒரே மயக்கமா இருக்கு டாக்டர். சுகர் இருக்கா? இருக்கு டாக்டர். எப்போ செக் பண்ணீங்க? இன்னைக்கு காலையில. எவ்வளோ இருந்துச்சு? அரை டப்பா டாக்டர். என்னமா வர பேஷண்ட் எல்லாம் இப்படியே இருக்கு நம்மகிட்ட. நல்ல பேஷண்ட் அனுப்ப. டாக்டர் டாக்டர், என்னால முழுசா 2 இட்லி கூட சாப்பிட முடியல டாக்டர். ஏமா என்னால கூட முழுசா 2 இட்லி சாப்பிட முடியல, புட்டு தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டு போமா, போய் வேலையை பாருமா. நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர் டாக்டர், ஹார்ட் அட்டாக் வந்து எங்க வீட்டுக்காரங்க உங்க ஐசியூல சேர்த்து எப்படி இருக்காரு டாக்டர்? ஏமா நான் ஏற்கனவே அவரை செக் பண்ணி அவர் இதய பலகீனமா இருக்கு, எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் காமிக்காதீங்க சொல்லாதே சொல்லியிருந்தேன். என்ன நடந்தது வீட்டுல? எங்க டாக்டர் அவர் கேக்குறாரு, சொல்ல சொல்ல கேட்காம எங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டாரு டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. டாக்டர், எனக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்கு, இருந்தும் என்ன பிரயோஜனம்? இப்ப பாருங்க, கிட்னில கல்லு வந்து இங்க வந்து படுத்து கிடக்குறேன். எக்கச்சக்கமா சொத்து இருக்கா? கவலைப்படாதமா, 2த்தையும் கரைச்சிடலாம். டாக்டர் டாக்டர், வர வர என் வெயிட் கூட்டிகிட்டே போகுது டாக்டர். கொஞ்சம் ஈஸியா இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு எதனா வழி இருந்தா சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இடது பக்கம் வந்தாலும் வலது பக்கம் வந்தாலும் தலையை மட்டும் திருப்பினா போதும். டாக்டர், ரொம்ப ஈஸியா இருக்கு, இதை எப்படி டாக்டர் திருப்பணும்? சாப்பாடு தட்டை ஒரு முன்னாடி கொண்டு வைக்கும்போது செய்யணும். நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர், நானே தினமும் காலையில எழுந்ததும் தவறாம யோகா, அப்புறம் எக்ஸசைஸ், சரி, சாயங்காலம் ஆனா ஸ்விம்மிங், ஓகே, பேட்மிண்டன்,
ஏமா இவ்வளவு தவறாம பண்றீங்க இருந்தாலும் உங்களோட வேற மாதிரி இருக்கு, குறைஞ்ச மாதிரியே தெரியல. இந்த ப்ரோக்ராம்லாம் டிவியில பாக்குறேன்னு சொல்ல வந்த டாக்டர். எல்லா பேஷண்ட்டும் கிளியா வருது நம்ம கிட்ட. டாக்டர் டாக்டர் எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் ஏன் என்னை இன்னும் இந்த ஐசியூலே வச்சிருக்கேன் டிஸ்சார்ஜ் பண்ணாம? யாருமா சொந்த ஒண்ணுமே இல்லைன்னு? தாம்பரத்துல 2 வீடு இருக்கு, அண்டாரில் 2 பங்களா இருக்கு, கோயம்புத்தூர்ல எஸ்டேட் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். போய் படுமா. டாக்டர் ராத்திரிலாம் என் வீட்டுக்காரர் தூக்கத்துல பேசிட்டே இருக்காரு டாக்டர், என்னால சரியாவே தூங்க முடியல. ஏமா அவரை பகல்ல கொஞ்சம் பேச விடுமா. நெக்ஸ்ட். டாக்டர் என் காதை செக் பண்ணிக்கல, என்ன ப்ராப்ளமா டாக்டர்? ஏமா ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்பீங்களா? ஆமா டாக்டர், போன மாசம் தான் ஒரு புதுசா காஸ்ட்லியா ஒரு ஹெட்செட் வாங்கினேன், அதுல தான் எப்பவுமே பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு கேட்டு காது செவிடா போச்சு. அப்பாடா, ஆமா ரொம்ப பயந்தே போயிட்டேன் டாக்டர், எங்க ஹெட்செட் தான் ரிப்பேர் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா இது டாக்டர்? வரைக்கும் நல்லா இருக்கேன். டாக்டர் சொல்லுமா, போன மாசம் உங்க புருஷன் விஷம் குடிச்சிட்டு இதுதான் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தீங்களா? இப்ப எப்படி இருக்கான்? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு டாக்டர். சரி, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர், என் பையனுக்கு தான் பையனுக்கு என்ன? லூஸ் மோஷன் டாக்டர். சரி, பேரை சொல்லு. சுபா. ஏமா பையனை பார்த்தா ஆம்பளை பையனா தெரியறான், பேர் சுபான்னு சொல்றேன். அது ஏன் பேர் டாக்டர்? ஏமா உன் பேர் யார் கேட்டா? பையன் பேர் சொல்லுங்க. அந்த பேர் கேட்டீங்களா? அவன் பேர் சரவணன் டாக்டர், நாங்க வீட்டுல சரண் சரண் தான் கூப்பிடுவோம். எப்படிதான் கூப்பிட்டு வரலாம்? பையன் எப்படி வெளிக்கு போறான்? டாக்டர் மதுவை திறந்து வச்சா போதும் டாக்டர், உடனே வெளியில ஓடி போயிடுவான். எதுவுமே நீ இப்படிதானம்மா? இல்ல டாக்டர், வீட்டுல சுடிதார் போடுவேன், நைட்டி போடுவேன், நீங்க வெளியே வந்ததுனால புடவை கட்டிட்டு வந்துருங்க டாக்டர். ஐயோ ராமா, உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன் டாக்டர்? அம்மா போய் பாருவோம், புருஷனை வர சொல்லுமா. அவர் இப்ப இல்லைங்களா டாக்டர், அவர் வெளியூர் போயிருக்காரு. ராமா, பையன் ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டானா? பையனா? ஏதாவது சாப்பிட்டானா? எதுவும் சாப்பிடல டாக்டர், பால் மட்டும் தான் குடிச்சோம். பாலை காய்ச்சி கொடுத்தீங்களா? டாக்டர் தாய்ப்பால் போய் யாராவது காய்ச்சி கொடுப்பாங்க டாக்டர்? ஏமா பையன் பார்த்தா 4 வயசு இருக்கிறது இன்னுமா தாய்ப்பால் குடிக்கலாம்? டாக்டர் எங்க குடும்பத்துல எல்லாரும் 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சு வளர்ந்தாங்க டாக்டர், எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. ஏமா உங்க குடும்ப சமாச்சாரம் ரொம்ப முக்கியமா. இப்போ பையன் வயதுக்கு ஏதாவது குடிச்சானா? பால் மாதிரி, ஆவின் பால் மாதிரி. ஆவின் பாலே நாங்க வாங்குறது இல்லை டாக்டர், ஆரோக்கிய பால் தான் வாங்குறோம். எந்த கர்மத்துல வாங்கமா? அந்த கர்மத்தை குடிச்சானா அவன்? இல்ல டாக்டர். நானே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இருக்கேன். என்னை டென்ஷன் படுத்தாம நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் சரியா பதில் கரெக்டா சொல்றியா? சரி டாக்டர், கேளு டாக்டர். பையன் வயிற்றுக்கு பால் குடிச்சான்னு சொல்லியில்ல, இப்போ மோஷன் எப்படி போறான்? தண்ணி மாதிரி போறானா? தண்ணி மாதிரிலாம் போல டாக்டர், கொஞ்சம் சாம்பார் மாதிரி போறான். ஏமா சாம்பார் மாதிரி போறானா? அதே சோத்தை கொஞ்சம் போட்டு கசஞ்சி ஊட்டி விடுங்க. அப்பா 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 அப்பா, இந்த பொண்ணு கூட மாட்டாங்க சாவடிச்சுட்டு போகுது. உங்களை எதையாவது சொல்லி கொடுத்து முதல்ல இருந்து அனுப்பணும். ஏமா பாருமா, இந்த பவுடர் இருக்கா? இந்த பவுடர் காலையில டெய்லி காலையில இந்த டெய்லி முகத்துக்கு பூசி விடணுமா டாக்டர்? காப்பாற்றணும். அதாவது உலகத்திலேயே உன்னத விஷயம் சிரிப்பு. எப்படின்னா மனிதனை தவிர எந்த உயிரினாலும் சிரிக்க முடியாது. அந்த உன்னதமான விஷயம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை விட உன்னதமான விஷயம் மற்றவங்க சிரிப்புக்கு நாம காரணமா இருக்கிறது. அதுக்கு இந்த தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றம் ஒரு காரணமா இருக்கிறது. பெரிய பெருமைக்குரியது, சந்தோஷத்துக்குரியது. தாம்பரம் நகைச்சுவை மன்றத்தை பாராட்டி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சந்தோஷமா என்னோட கலையின் காமெடின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, தினமும் பாருங்க. சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.